ஹாய் ஆல், வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 இமேஜஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த 2 இமேஜோட ப்ரைஸ் கேட்டிருந்தாங்க. நான் 2 இமேஜுக்கும் ப்ரைஸ் வந்து அனுப்பிச்சிருந்தேன். அப்போ அதில் வந்து ஃபஸ்ட் இமேஜோட ப்ரைஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 8 பீசஸ் பண்ண சொன்னாங்க. அந்த 8 பீசஸில் ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள்ஸ் பீஸ் பண்ணாங்க. கலர்ஸும் அப்படி தான், உங்களுக்கு என்ன கலர்ஸ் ஓகேவோ அந்த கலரே பண்ணுங்கள். ஆனால் 8 டிஃப்ரெண்ட் கலராக இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த 8 டிஃப்ரெண்ட் கலர்ஸை நான் வேறு வேறு கலர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா பேஸ் போட்டுட்டு அப்புறம் தனித்தனியாக ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன். டார்க் க்ரீன், பிங்க்கு, வயலட், ப்ளூ, ப்ரௌன், க்ரே கலர், அந்த மாதிரி ஒரு 8 கலர்ஸ் நான் எடுத்துட்டேங்க. 8 கலர்ஸ் எடுத்துகிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி வைக்க ஆரம்பித்தேன். ஸ்ட்ராப் தனியாக, க்ளோசட் தனியாக, அப்புறம் பேஸ் தனியாக, 3 தனித்தனியாக நான் வைக்க ஆரம்பித்தேன். தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபினிஷிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸ்ட்ராப்பும் க்ளோசட் ப்ளஸ் பேஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட ஒரு உட்டன் பட்டன் அவங்க அனுப்பிச்சதில் வந்துட்டு மேக்னெட்டிக் பட்டன் எதுவும் இல்லை, உட்டன் பட்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ உட்டன் பட்டன்ஸே வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒவ்வொரு பவுச்சுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உட்டன் பட்டன்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், க்ரீன், இது வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர், இதில் ஆப்பிள் ஷேப் பட்டன் வச்சுருக்கேங்க, உட்டன் பட்டன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் ஷேப்பில், இது வந்து டார்க் க்ரீன் கலர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வயலட் கலர். மாதிரி ஃபுல்லாக ஒரு ஃபோன் பவுச்சுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு வயலட் கலர், இதுக்கு வந்து ஒரு நார்மல் பட்டன் வச்சுருந்தேன். எல்லா பட்டன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது வந்து க்ரீம் கலருக்கு ஒரு ஆப்பிள் பட்டனே வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு ப்ளூ கலர். இது பார்க்குறக்கு ஃபோனில் உங்களுக்கு கலருக்கு இது இருக்குங்க, ஆனால் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸாக தெரியும். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. ஸ்ட்ராப்பும் எல்லா ஸ்டிச்சிங் ஒர்க்கும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கும் இது தனித்தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு இமேஜை சென்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பட்டன் பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு ஹோல் வச்சுருக்கேன். அந்த ஹோலில் தான் பட்டன் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அது இப்படி ஓப்பன் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு இழுத்தாங்கன்னா பிஞ்சிடும் இல்லைங்களா, அதனால் அவங்களுக்கு இது எல்லாமே நான் ஒரு வீடியோவாக அனுப்பிச்சி விட்டுட்டு தான் நான் ரெடி பண்ணேன். எல்லாம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தனித்தனியாக ஒவ்வொரு கலரையும் தனித்தனியாக நான் பேக்கெட் பண்ணி இப்போ டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் உங்களுக்கு ஃபோன் பவுச்சோ நீங்கள் வேறு எதுனாலும் சரி, உள்ளன் கிராஃப்ட்ஸ் என்ன வேணுனாலும் நீங்கள் எனக்கு ஒரு இமேஜ் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது பண்ணி தரணும்னு சொன்னால் நீங்கள் இமேஜ் சென்ட் பண்ணிவிட்டு கேளுங்க. நான் என்னோடய ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இதே மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் 8 பீசஸ் தனித்தனியாக கவர் பண்ணி அவங்களுக்கு பார்சல் அனுப்பிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.